தெய்வங்களின் விஸ்வரூப தரிசனம் நமக்கு கிட்டாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வங்களின் விருட்ச ரூபங்களோடு நமக்கு எப்போதும் பரிச்சயம் உண்டு. வரம் தா வரம் தா என்று இறைவனை கேட்டேன். அவனோ இந்தா வரம் இந்தா வரம் இந்தா வரம் இந்தா வரம் என்றே சொன்னான். தாவரம் மரங்கள் எல்லாம் தவமின்றி பெறப்பட்ட, தாவரங்கள் எல்லாம் தவமின்றி பெறப்பட்ட வரங்கள் தானே. மேகங்களின் சாலையில் எரியும் பச்சை விளக்குதான் மரம். மேகங்கள் ஓடி வந்து பொழிந்தால் தானே மண்ணில் நல்ல மழையே வரும். மரங்கள் மண்ணில் வீழ்ந்தால் எரிந்திடுமே தரணியெல்லாம் அபாய சிவப்பு விளக்கு. ஒரு மனிதன் மரத்தடியில் அதன் மடியில் சற்று நேரம் அமர்ந்தான், புத்தனானான். புத்தம் புது மனிதன் என்பான். அவனுக்கு பித்து பிடித்து சித்தமாக கலங்கியது, நீர் வெட்டும் மரமெல்லாம் பற்ற வைக்கும் கொல்லி என்றோ, உனக்கு நீரே பற்ற வைக்கும் கொல்லி என்றோ, மனித குலத்திற்கே கட்டுகின்ற பாடை என்றோ, மனித குலத்திற்கே கட்டுகின்ற பாடை என்றோ. மனிதரே, நீர் விண்ணில் குடியேற வேண்டாம், மண்புதை வேருக்கு நீர் ஊற்று, அது போதும். செவ்வாயில் மண்ணெடுத்து சேகரிக்க வேண்டாம், மரங்களை வேறறுத்து ஒவ்வாமை பிணியால் பூமியை சாகடிக்காமல் இரு, அது போதும். மரங்களை பாருங்கள், அவை பூமி தாய் தன் முதுகில் சுமக்கும் ஆக்சிஜன் உருளைகள் அன்றோ. அதன் கிளைகளை பாருங்கள், அவை பூமியின் இதயத்தில் ஓடும் தவணையும் சிறையும் அன்றோ. இலைகளோ அவை நுரையீரல் குழைகள் அன்றோ. வேர்களா அவை பாரனும் தேருள்ள ஊன்றி நிற்கும் அச்சாணி என்றோ. அச்சாணி மட்டுமா? அச்சாகும் புத்தகம் எல்லாம் மரப்பட்டைகளின் கச்சாதானே. அச்சாகும் புத்தகம் எல்லாம் மரப்பட்டைகளின் கச்சாதானே. புத்தகத் திருவிழா கண்டுகளிக்கின்றோம். இச்சகத்தின் கருவிழா எப்போது தெரியுமா? எப்போதெல்லாம் ஒரு விதை இம்மண்ணில் ஊன்றப்படுகிறதோ, எப்போதெல்லாம் ஒரு விதை முளைவிடுகிறதோ, அப்போதெல்லாம் இச்சகத்திற்கு கருவிழாதானே. மரங்களை பாடினால் இத்திருவிழா போதாது. அதனால் எனக்கான மரத்திற்கு தாவி விடுகிறேன். என் மரம் வாழை மரம். கொஞ்சம் கடினம்தான் என் சுமை அதற்கு. இருந்தாலும் பாடப்பா என்கிறது, பாடிவிடுகின்றேன். தலைவாழை இலையில் இப்போது தெவிட்டாத கவி விருந்து படைக்கிறேன். மனம் குவித்து செவியால் சாப்பிடுங்கள். தவியாய் தவிக்கிறோம் உங்கள் கரகோஷத்திற்கு, நலமாய் நவிழுங்கள், மனதால் மகிழுங்கள். மில்டனும் கீட்ஸும் ஹோமரும் ஹாரிஸும் பாடிய காவிய தேவதைகள் பெயர் தெரியுமா? மில்டனும் கீட்ஸும் ஹோமரும் ஹாரிஸும் பாடிய காவிய தேவதைகள் பெயர் தெரியுமா? மியூஸ் என்பதாம். நான் பாடும் கவியின் கருவே மியூஸ் தான். ஆம், வாழை மரத்தின் அறிவியல் பெயர் மியூஸ் என்பதாம். ஹைக்கூவிற்கும் வாழைக்கும் ஒரு கள்ளத் தொடர்பு உண்டு. ஹைக்கூவின் தந்தை பாஷோ எனும் ஜப்பானிய கவிஞன். அவன் பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா? வாழை. உலகம் சேமம் பெற தீயாகம் வளர்ப்பதுண்டு. யாரேனும் தியாகம் வளர்த்ததுண்டா? உங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் வாழை ஒன்றை வளருங்கள், தியாகம் வளர்த்தவராவீர்கள். உங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் வாழை ஒன்றை வளருங்கள், தியாகம் வளர்த்தவராவீர்கள். கல்யாண வைபோகமா? வாழை மரத்தை கட்டு. விருந்து உபச்சாரமா? தலை வாழையிலை வெட்டு. செவ்வாய் தோஷமா? வாழையை தலையை வெட்டு. வாழ்க்கையே தோஷமா? கெட்ட துணையை கட்டு. சர்ப்பம் தீண்டினால் காயத்தில் வாழை மட்டையை கட்டு. கர்ப்பமுற வேண்டினால் வயிற்றில் வாழைப்பூவை கொட்டு. இப்படி உடலையே தானம் செய்யும் வாழையின் பாகமெல்லாம் தியாகமே.
சிறுநீரும் மருந்தாகும். சிறுநீரும் மருந்தாகும். ஆம், வாழை மரத்தின் சிறுநீரும் மருந்தாகும். வாழை தண்டடியில் இரவில் ஒரு சான் குழி தோண்டிவை. விடியலில் கசிகின்ற நீர்க்குழி நிரப்பி நிற்கும். வெறும் வயிற்றில் குறி சிறுநீரகங்கள் காணாமல் போகும். மரங்களிலே அச்சம், மடம், நாணம் பயிர்ப்பு கொண்ட மரம் வாழை மரம்தான். தெரியுமா உங்களுக்கு? மரங்களிலே அச்சம், மடம், நாணம் பயிர்ப்பு கொண்ட மரம் வாழை மரம்தான். அதன் பூவை பாருங்கள், பூமி பார்த்து வளரும். உலகிலேயே பூமி பார்த்து வளரும் ஒரே பூ வாழைப்பூ தானே. அது மட்டுமா, முகத்திரையாம் மடல் கொண்டு இழுத்து போர்த்தி கொள்வதும் வாழைப்பூ தானே. முகத்திரையாம் மடல் கொண்டு இழுத்தி போர்த்து கொள்வதும் வாழைப்பூ தானே. மகரந்த சேர்க்கையின்றி கருக்கொள்ளும் மரம் வாழைதானே. வாழை மட்டை என்பார்கள் படிக்காத மாணவரை. வாழை மட்டை என்பார்கள் படிக்காத மாணவரை. அதில் தீப்பற்றி கொள்ளாதாம். தீப்பட்ட காயத்தில் கட்ட தேடுவதும் வாழை மட்டை தானே. ஏழைகளின் பணம் என்று ஒன்று உண்டென்றால் வாழையன்றி வேறேது? வாழை மரமே, இவ்வளவும் செய்கிறாயே, உன்னிடத்தில் பறவைகள் அண்டுவதில்லையே, கூடுகள் கட்டுவதில்லையே என்று கேட்டேன். ஏனென்று கேட்டேன். சட்டென்று வந்தது பதில். ஏழைகளின் உணவு தட்டு நான், விருந்துகளில் விரிப்பது என் தலைவாழை இலைதான், என் தலையிலைதான். பறவைகளின் எச்சம் பட்டுவிட்டால் மனிதர்கள் பசியார மாட்டாரோ என்று அச்சப்பட்டேன், பறவைகளை தவிர்த்து விட்டேன் என்றது. வாழையே, நின் வாழ்வே வேதம், நீ வாழையடி வாழையாய் வாழ வாழ்த்துகிறேன் என்றேன். பார்த்தீரா, வாழையின் துணையின்றி வாழ்த்த கூட முடியவில்லை. வாழையின் துணையின்றி வாழ்த்த கூட முடியவில்லை எனும் பொழுது வாழையின் துணையின்றி வாழ்வது எப்படி? வாழ்க வாழை, வாழ்க வாழை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.